ப்ளஸ் இமீடியட்டாக வந்து கிட்னி ஸ்டோன் வந்து கிளியர் ஆகணும், ரொம்ப சிவியரான ஒரு பேஷண்ட் அப்படின்னா என்னென்ன சொல்லுவாங்க, இல்லை நான் பைக் ட்ராவல் பண்ணுறேன், நான் கண்டினியூஸாக வந்து ஒரு 100 கிலோமீட்டர் காலைல 100 கிலோமீட்டர் நைட் ஓட்டுறேன் இப்படிலாம் சொல்லுவாங்க. தூங்குனீங்கனாவே 50% வந்து எல்லா நோயுமே சரியாயிடும். இப்போ உள்ளக்கூடிய இடம் எல்லாமே வந்து புண்ணாக இருக்கும். ஸோ அந்த புண்ணை ஹீல் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மெயினாக வந்து எந்த விதமான ஸ்டோனாக இருந்தாலும் ரொம்ப காமனாக பாதிக்கப்படுறவங்க பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் வாட்டர், எடிபிள் ரோஸ் வாட்டர். இப்போலாம் ரோஸ் வாட்டர்னால் ஃப்ராக்ரன்ஸை மட்டும் போட்டுவிட்டு ஃபேஸ்க்குலாம் அடிக்கிறோம், அதெல்லாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இன்சோம்னியா சரியாக நம்ம பாடிக்கு வந்து தூக்கம் கொடுக்கல அப்படின்னா வெயிட் போடும். ஒரு சில பேருக்கு பயம் இருக்குது மேம், கிட்னி ஸ்டோன் வந்தால் எங்கே கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுமோ அப்படிங்கிற பதில் சொல்ல முடியுமா? இப்போ கிட்னி ஸ்டோன் வந்துடுச்சு மேம், நீங்கள் சரி பண்ணிட்டீங்க, அகைன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா உங்களுக்கு? இல்லை, சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ரூட் காஸ் கண்டுபிடிப்போம். இப்போ அவங்களுக்கு வந்து பேராதைராய்டுலன்னு சொல்லக்கூடிய கால்சிட்டோனின் ஹார்மோன் வந்து குறைபாடல் வந்திருக்குன்னா தைராய்டுக்கான ட்ரீட்மெண்ட்டு, ப்ளஸ் வந்து அவங்க லைஃப் ஸ்டைலில் தண்ணி சரியாக குடிக்கல, இல்லை வாட்டர் ரின்ஸ் பண்ணாலும் அதுக்கான எஜுகேஷன் கொடுத்து ப்ராப்பரான டயட்டை கவுன்சிலிங் கொடுக்கும்போது அது திருப்பி வராது. ஸோ இதை வச்சே வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்னத்தினால வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா? இல்லை அவங்க வந்து கீரையெல்லாம் அரைச்சி கொடுத்துட்ருக்காங்க, அப்போது ஆக்சலேட் வந்து அதிகமாகி கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ரா வீகன் டயட் எதுவும் ஃபாலோ பண்ணாங்களா? ஸோ அவங்களோட ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக கேட்கும்போது தான், அவங்கள்ட்ட பேசும்போது தான் அவங்க என்னென்ன சொல்லுவாங்க, இல்லை நான் பைக் ட்ராவல் பண்ணுறேன், நான் கண்டினியூஸாக வந்து ஒரு 100 கிலோமீட்டர் காலைல 100 கிலோமீட்டர் நைட் ஓட்டுறேன் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு அவங்களோட ஒர்க் என்ன, அவங்களோட லைஃப் ஸ்டைலு, அவங்களோட டயட்லாம் என்னென்னு கேட்கும்போதே நமக்கு ரூல் அவுட் ஆகிடும் எதனால் அவங்களுக்கு அது டெவலப் ஆகிருக்கும் அப்படின்ட்டு. இப்போ மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து எந்த மாதிரி ஸ்டோனில் மேம் பாதிக்கப்படுறாங்க? கால்சியம் ஆக்சலேட்டா, இல்லை யூரிக் ஆசிடா, இல்லை பாஸ்பின் அதிகமாக சொன்னீங்க இல்லையா, அப்படி கேட்குறேன் நான். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் அண்ட் ப்ரோட்டீன் ஸ்டோன் தான். இப்போது யூரிக் ஆசிடு வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி ப்ரோட்டீன் ஃபுட் எடுக்கிறவங்களுக்கு தான் யூரிக் ஆசிட் ஸ்டோன்னு சொல்கிறோம். ஸோ மெயினாக வந்து எந்த விதமான ஸ்டோனாக இருந்தாலும் ரொம்ப காமனாக பாதிக்கப்படுறவங்க பார்த்திங்கன்னா மென்று சாப்பிடாம அப்படியே முழுங்குறவங்க தான். ஸோ டைஜஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வாயிலேருந்தே ஆரம்பிக்குது. ஸோ நல்லா மென்று கூலாக்கி சலைவாவோட மிக்ஸ் ஆகணும். ஏன்னா அமைலேஸ், லிப்பேஸ், புரோட்டியேஸ் இந்த மாதிரியான என்சைம்ஸ் வந்து நம்ம சலைவாலே ஹாஃப் ஆஃப் த டைஜஷனை முடிச்சிருது. அதுக்கப்புறம் விழுங்கும்போது நமக்கு ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய HCl அண்ட் அதர் ஆசிட்ஸ் அண்ட் என்சைம்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அப்படி இருக்கும்போது டைரெக்டாக அப்படியே உள்ளே தள்ளனோம்னா எதுவுமே ப்ராப்பராக மெட்டபலைஸ் ஆகி பிரேக் டவுன் ஆகாமல் அப்படியே வந்து ரத்தத்துக்குள்ளே போகும்போது, அதில் குறிப்பாக வந்து இன்டெஸ்டினல் லீக்கேஜஸ் இருக்கும் ஒரு சிலருக்கு. அவங்களுக்குலாம் நிறைய கிட்னி ஸ்டோன் வரும். அதாவது குடல் வந்து வயிறு புண்ணாகிற மாதிரி குடல்லேயும் வந்து அங்கங்கே புண்ணாகி உள்ள இருக்கக்கூடிய மியூக்கோஸ்லையெல்லாம் அரிச்சிருது அப்படின்னா அடுத்து இன்டெஸ்டினல் லீக்கேஜ் அப்படிங்கிறது சாப்பிட்ட உணவு வந்து டைரெக்டாக அப்படியே போய் ரத்தத்தில் கலந்துரும். ஸோ அந்த ரத்தத்தில் கலந்த அந்த மினரல்ஸ்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிட்னிக்கு போகும். ஸோ கிட்னி தான் அடுத்து வெளியே அனுப்பணும்னு சொல்லிட்டு, அப்போ கிட்னி என்ன பண்ணணும்னா அது அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அது ஒரு இடத்துல தேங்கி உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். ஸோ மெட்டபாலிக் டிஸார்டர்ஸையும் வந்து நம்ம கண்டிப்பாக ரூல் அவுட் பண்ணணும். ஜீரணம் ஆகுதா இல்லையா அவங்களுக்கு, இல்லை பால் சரியாக ஜீரணமாகாமல் கால்சியம் ஸ்டோன் ஃபார்ம் ஆகுதா, மில்க் இன்டாலரன்ஸ் எதுவும் இருக்கா, இல்லை குளுட்டன் ப்ரோட்டீனில் எதுவும் இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கா, இப்போது கோதுமை மைதெல்லாம் சரியாக ஜீரணமாகாமல் அவங்களுக்கு வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆகிருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்க்கும்போது தான் அந்த ஸ்டோன் திருப்பி ரெக்கரண்ட்டாக வராமல் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் தடுக்க முடியும். ஒரு சில பேருக்கு பயம் இருக்குது மேம், கிட்னி ஸ்டோன் வந்தால் எங்கே கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுமோ அப்படிங்கிற பதில் சொல்ல முடியுமா? சரி, கிட்னி ஸ்டோன் வரவங்களுக்கு எல்லாருக்குமே கிட்னி ஃபெயிலியர்லாம் ஆகாது. கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து மோஸ்ட்லி ரொம்ப க்ரானிக்காக டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, இல்லை க்ரானிக்காக வந்து பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு தான் கிட்னி ஃபெயிலியருங்கிற அளவுக்கு ஸ்டேஜுக்கெலாம் போகும். பட் நார்மலாக கிட்னி ஸ்டோன் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு மினரல் டெபாசிஷன் தான். ஸோ அது வந்து கிளென்ஸ் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து பித்தப்பை கல் வந்து எப்படி வந்து மோஷனில் வருதோ அந்த மாதிரி கிட்னி ஸ்டோன் வந்து யூரினில் வர அளவுக்கு டயூரிட்டிக்ஸ் கொடுக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கணும். இப்போ வீக்லி ஒன்ஸ் வந்து உடம்பு ஃபுல்லாக நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு தண்ணி நிறைய குடிச்சிட்டு எவ்வளோ நேரம் தூங்கணுமோ, அந்த தூக்கம் அப்படிங்கிறது அனைத்து விதமான நோய்க்குமே நல்லது. இப்போ ஒரு வைரல் ஃபீவர் இருந்தால் என்ன பண்ணுவோம், நம்ம படுத்து தூங்கிட்டே இருக்கோம். யாராவது ஆஃபீஸ் கூப்பிட்டா கூட இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோனே சுவிச் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடும். அந்தளவுக்கு நம்ம பாடியே கேட்கும். அதே மாதிரி நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு நோயாக இருந்தாலுமே. பட் நம்ம ரெஸ்ட் எடுக்காமல் அப்பயும் ஃபோன் நோண்டிட்டு இருக்கிறது, தூங்காமல் இருக்கிறது, இதுதான் பண்ணிகிட்ருக்கோம். பட் தூங்குனீங்கனாவே 50% வந்து எல்லா நோயுமே சரியாயிடும். பட் அந்த ரெஸ்ட் இல்லாதனால தான் பிரச்சனையே. இப்போ வந்து ஒரு ரீசெண்டாக கூட ஒரு பேஷண்ட்டு எனக்கு வந்து ஒரே மாதத்துலேயே வந்து நிறைய வெயிட் போட்டுச்சு, 10 கிலோ கிட்ட போட்டுச்சு, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலனாங்க. அவங்க வந்து வீட்டுக்கு போய் கண்டினியூஸாக தூங்கிட்டே இருந்தாங்களாம். 3-4 கிலோ ஒரே வாரத்தில் குறைஞ்சிருச்சான். ஸோ அந்த மாதிரி இன்சோம்னியா சரியாக நம்ம பாடிக்கு வந்து தூக்கம் கொடுக்கல அப்படின்னா வெயிட் போடும். ஸோ ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடாக இன்சோம்னியா ஸ்லீப் வந்து இல்லை ப்ராப்பராக அப்படின்னா டெஃபினட்டாக வந்து மெட்டபாலிசம் ப்ராப்பராக நடக்காது. நம்ம சாப்பிட உணவுகள் வந்து ப்ராப்பராக கேலரி பேர்ன் ஆகாது. அதனால் வந்து நிறைய பேருக்கு வெயிட் போடுது. இப்போ கிட்னி ஸ்டோனால ஏதாச்சும் புண்ணாக வாய்ப்புகள் இருக்கா மேம்? கண்டிப்பாக. இப்போ அந்த கல் வந்து டிசெண்ட் ஆகி கீழே இறங்கும்போது அந்த
சிறுநீரக தாரையிலலாம் வருது, இப்போ யூரிட்டரில் வந்துட்டே இருக்குது அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து ஒரு சில நாட்களுக்கு வந்து ப்ளீடிங்கோடு இருக்கிறதோ அல்லது கலங்கின மாதிரியான யூரின் போகிறதோட சேர்த்து வலி எரிச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ உள்ள இருக்கக்கூடிய இடம் எல்லாமே வந்து புண்ணாக இருக்கும். ஸோ அந்த புண்ணை ஹீல் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நன்னாரி சர்பத் மாதிரியான சிறப்பு வந்து தண்ணியில் கலந்து லெமன் ஜூஸோட குடிக்கலாம். அதே போல் வெட்டிவேர் சிறப்பும் நிறைய கிடைக்கும். அதையும் வந்து நீங்கள் அதே போல் லெமன் ஜூஸில் கலந்து குடிக்கிறது, இல்லை வெட்டிவேர் இதெல்லாம் வந்து நீங்கள் தண்ணியில் கூட காய்ச்சி குடிக்கலாம். இப்போ யுனானியில் வந்துட்டு நிறைய கவர்மெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இம்காப்ஸில் உங்களுக்கு வந்து ரோஸ் வாட்டர் பியூராகவே கிடைக்குது. அந்த ரோஸ் வாட்டர் எடிபிள் ரோஸ் வாட்டர். இப்போலாம் ரோஸ் வாட்டர்னால் ஃப்ராக்ரன்ஸை மட்டும் போட்டுவிட்டு ஃபேஸ்க்குலாம் அடிக்கிறோம், அதெல்லாம் கிடையாது. எடிபிள் ரோஸ் வாட்டர்னால் உள்ளுக்கு எடுத்துக்கக்கூடிய தகுந்த ரோஸ் வாட்டர் வந்து இம்காப்ஸில் கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம டெய்லி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணியில் டைல்யூட் பண்ணி குடிக்கலாம். ஸோ தட் அது உங்களுக்கு உடம்பே குளிர்ச்சிப்படுத்தும். அந்த சிறுநீரக தாரையில் ஏதாவது புண்ணு இருந்தாலும் சரியாகும். பட் அதர்வைஸ் வந்து சங்கு பஸ்பமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பல்சரே வந்து ஹீல் ஆக்கக்கூடிய அளவுக்கு வந்து இதில் இருக்குது. ஸோ சங்கு பருப்பும் லெமன் ஜூஸில் கலந்து குடித்தா வயிற்றுக்குள்ளக்கூடிய புண்ணே வந்து ஆறும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பேசேஜில் ஏதாவது புண்ணு இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஆஃப்டர் அந்த கல்லெல்லாம் வெளியே ஆனதுக்கப்புறமா சங்கு பருப்பம் வந்து லெமன் ஜூஸில் கலந்து குடிக்கலாம். ப்ளஸ் இமீடியட்டாக வந்து கிட்னி ஸ்டோன் வந்து கிளியர் ஆகணும், ரொம்ப சிவியரான ஒரு பேஷண்ட் அப்படின்னா ஒரு ஒன் டேயில் கிளியர் ஆகணும் அப்படின்னா நிறைய பேர் கொடுத்து ஒர்க் அவுட்டான ஒரு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா நண்டுக்கல், சிலாசத்து, இது ரெண்டையுமே வந்து லெமன் ஜூஸில் கலந்து கொடுக்கும்போது நல்லாவே ரிசல்ட்ஸ் இருக்கும். ப்ளஸ் அதோட வெப்பத்தை தணிக்கிறதுக்கு நத்தை பருப்பம், நாகப்பருப்பம்னா உங்களுக்கு வந்து ஜிங்க். ஸோ இது எல்லாத்தையும் வந்து கூட கொடுக்கும்போது சப்போர்ட்டிவாக கொடுக்கும்போது திருப்பி வந்து ரெக்கரண்ட்டாக வராது. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் பகிர்ந்து கேட்டீங்க, ரொம்பவே நன்றி. வணக்கம்.